அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, காரியங்கள் கைகூட மாட்டேங்குது, மனசில் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு அற்புதமான ஒரு சான்ஸை நிச்சயமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட என்ன நியாயமான ஒரு ஆசை, நியாயமான ஒரு வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திர வார்த்தை ஸ்விட்ச் வேர்டு மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நீங்கள் அப்படியே நடத்தி தரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கல்யாணத்துக்கு தனியாக பார்த்துருக்கோம், குழந்தை பேருக்கு பார்த்துருக்கோம், அப்படி ஏகப்பட்ட ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். அப்படி இந்த ஒரு வார்த்தையானது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எது வேணாலுமே நீங்கள் மனசில் நினச்சி வேண்டி கேட்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்விட்ச் வேர்டு தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம ஆன்மீக ரீதியாக நமக்கு பூஜைகள் பண்ணுவோம், விளக்குகள் ஏற்றுவோம், தீபங்கள் ஏற்றணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது நம்முடைய வீட்டில் தான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வெளியூருக்கு போனால் பண்ண முடியாது, அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸ்க்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேணாலும், அதுவும் பர்டிகுலராக இந்த ஒரு மந்திர வார்த்தைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கலாம், நம்ம உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லாட்டி வெளியூரில், இல்லை வேறு எங்கேயாச்சும் ஹோட்டலில் தங்கியிருக்கலாம். அப்படி எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாக அதனுடைய இந்த சக்தி இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய ஆற்றலானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதன் மூலமாக நீங்கள் எதை நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ, எதை நினச்சி அந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயமானது சீக்கிரமாக இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இது நிறைய பேர் உபயோகப்படுத்திய ஒரு வார்த்தை. அதனால தான் இது மாதிரி ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறப்ப நமக்கு டக்குன்னு சீக்கிரமாக நமக்கு சில விஷயங்கள் டக்குன்னு கிடச்சிரும்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை நம்ம எதற்காகலாம் நம்ம பயன்படுத்தலைன்னா, நியாயமான முறையில் உங்களுக்கு நியாயமான ஒரு ஆசை இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி விருப்பங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம், நம்முடைய குழந்தைகள் படிப்புக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபாரின் ஆஃபருக்கு, இல்லை நினச்ச வேலை நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் படிப்பில் நல்லபடியாக நல்ல மேலே வரணும், டக்குன்னு எக்ஸாம் போனால் டக்குன்னு மறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அப்படி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இது எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் இருக்குது பார்த்திங்களா. அது மாதிரி எந்த ஒரு விஷயம், அது A to Z, ஆனால் நியாயமான ஆசையாக இருக்கணும். அது மட்டும்தான் கண்டிஷன், வேறு எதுவுமே இல்லை. அப்படி நியாயமான ஒரு விருப்பத்தை நீங்கள் மனசில் வேண்டிட்டு இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ். வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ, நாளைக்கு பார்க்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாம், எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஒரு நேரத்துலேருந்தே உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆசை இருக்குன்னா அதை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்விட்ச் வேர்டு கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொஞ்ச நாள் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருப்பாங்க. இது என்னால் இப்படி கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டோடு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் முழு நம்பிக்கையோட ஆழ் மனசில் நீங்கள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி, இல்லை காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னே, இல்லாட்டி எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிது, இப்படி மைண்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ அந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வுல்ஃப் மேஜிக் பிகினவை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தமிழில் இதுக்கு ஓநாய் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஒரு நம்ம வுல்ஃப் மேஜிக் பிகினவை அப்படியே இங்கிலீஷ்லேயே நீங்கள் தமிழில் கூட நீங்கள் எழுதிட்டு கூட
நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்படி நம்ம சொல்ல வேணாம், நாங்கள் எழுதி பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க, நீங்கள் டெய்லி ராத்திரி படுக்கிறப்பையோ இல்லை காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ 21 நாட்களுக்கு 21 முறை இது ரிப்பீட்டடாக நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் இப்படி எழுதி வந்து பாருங்கள். அந்த 21 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து மிராக்கிள் நடந்திருக்கும். ஏன்னா இது நம்ம ஒருத்தர் மட்டும் சொல்லி நிறைய பேர் சொல்லின ஒரு விஷயம் இல்லை. ஆல் ஓவர் யூனிவர்ஸே வந்து சொல்லி நிறைய பேர் பலனடைஞ்ச ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டுங்க. அதனால் ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஒரு வார்த்தையை ஒன்று நீங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி நம்ம அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் இது மாதிரி நம்ம எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எனி டைம் ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு நமக்கு ஒரு இம்மீடியட் ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், ஒரு பணமே ஒரு அவசரமாக தேவைப்படுது, இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருக்கோம், அதிலேருந்து வெளியில் வரணும், அப்படி உங்களுக்கு என்ன ஒரு எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் டக்குன்னு அந்த ஒரு நேரத்தில் ஞாபகம் வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள். இம்மீடியட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பு யார் மூலமாகவாச்சும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் ப்ரூஃப் பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேர்டு. அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பீரியட்ஸ் ஆகிறது அது மாதிரி எந்தவித தீட்டு காலங்கள் எதுவுமே தேவையில்லை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் எனி டைம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு யோசித்து நீங்கள் வந்து ஒரு 5-6 விஷயங்கள்லாம் போட்டு அப்படி மைண்டில் போட்டு யோசித்து இது வேணும் அது வேணும் அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த உல்ஃப் மேஜிக் பிகினவை மட்டும் நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துடும். அதற்கப்புறம் உங்களுக்கு அடுத்த என்ன வேண்டுதல் இருக்கும் அதை நீங்கள் கேட்கலாம். இப்படி 1 by 1 உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துங்கள் எல்லாமே இந்த மந்திர வார்த்தையை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துருங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அதிசயங்கள் நிச்சயம் நடக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லாட்டி உல்ஃப் மேஜிக் பிகினவ் இந்த ஒரு வார்த்தை மட்டும் பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வேண்டுதல்கள் உடனுக்குடனே கண்டிப்பாக பலிதமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.